சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். திரைத்துறையில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பாடலை உருவாக்க குறைந்தது 10 நாட்களுக்கு மேல் ஆகும் என்றாலும், கிளாசிக் சினிமா காலத்தில் அரை நாளில் ஒரு பாடலை பதிவு செய்து அடுத்த நாள் அந்த பாடலுக்கான காட்சியை படமாக்கும் வேலைகள் நடந்துள்ளது என்பது ஆச்சரியமான உண்மை. கிளாசிக் தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். தனது மெல்லிசையின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இவர், கவியரசு கண்ணதாசனுடன் இணைந்து பல மெகா ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். இவர்கள் கூட்டணியில் வந்த பெரும்பாலான பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் அனைவரும் ரசித்து கேட்கும் வகையில் அமைந்துள்ளது. இசையிலும் பாடல்களிலும் இவர்கள் இருவரும் பல சிறப்புகளை செய்திருக்கும் நிலையில், ஒரு படத்தின் பாடலுக்கான காட்சியை இயக்குனர் சொல்ல அதற்கு அரை மணி நேரத்தில் மெட்டு அமைத்து அதற்கான பாடலை எழுதி பதிவு செய்து அடுத்த நாள் படப்பிடிப்புக்கு அனுப்பி வைத்துள்ளார். எம்.எஸ்.வி என்பதுக்கு பலருக்கும் ஆச்சரியமான தகவலாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையாக நடந்த சம்பவம். கடந்த 1965ஆம் ஆண்டு பா. நீலகண்டன் இயக்கத்தில் வெளியான படம் ஆனந்தி. எஸ்.எல். ராஜேந்திரன், சி.ஆர். விஜயகுமாரி இணைந்து நடித்த இந்த படத்திற்கு எம்.எஸ்.வி இசையமைத்திருந்தார். கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதியிருந்தார். இந்த படத்தில் படப்பிடிப்புக்கான குற்றாலம் சென்றிருந்த இயக்குனர் நீலகண்டன், இங்கு ஒரு பாடல் காட்சி எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து உடனடியாக எம்.எஸ்.விக்கு போன் செய்து கூறியுள்ளார். இதை கேட்ட எம்.எஸ்.வி பாடலுக்கான சூழ்நிலையை கேட்டுக்கொண்டு அரை மணி நேரத்தில் மெட்டு போட்டுவிட்டு உடனடியாக கண்ணதாசனை அழைத்து எழுதுமாறு கூறியுள்ளார். அவரும் உடனடியாக பாடல் எழுத அன்று மதியமே பாடல் பதிவு நடைபெற்றுள்ளது. அதன் பிறகு அடுத்த கட்ட பணிகளை முடித்த எம்.எஸ்.வி பாடல்களை பதிவு செய்து குற்றாலத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த பாடலை வைத்து மறுநாள் அதற்கான காட்சிகளும் படமாக்கப்பட்டிருந்தன. இயக்குனருக்கு திடீரென வந்த யோசனையை புரிந்து கொண்ட எம்.எஸ்.வி, கண்ணதாசன் இருவரும் இணைந்து அரை நாளில் ஒரு ஹிட் பாடலை பதிவு செய்து அனுப்பி வைத்துள்ளனர். அந்த பாடல்தான் ஆனந்தி படத்தில் இடம்பெற்ற குளிருது என்று தொடங்கும் பாடல். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து விடுங்கள். அதேபோல் கண்ணதாசன் எம்.எஸ்.வி கூட்டணியில் அமைந்த பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடல் எது என்பதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். நமது சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.